இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு உண்மையான கதை, என்னுடைய ஃப்ரெண்டோட கதை, ஒரு தனிப்பட்ட கதை. அவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சார். ரொம்ப காலமாக குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப தொலைவில் போய் வேலை செஞ்சார். 2 இயர்ஸுக்கு இந்த உலகத்தை விட்டே போயிட்டார். ஸோ ரொம்ப சோகமான ஒரு கதை. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் ரொம்ப சமீபத்தில் போயிருந்தேன். போன நேரம் அவருடைய டைரி என் கையில் கிடச்சி. அவங்க மக கொண்டு கொடுத்தா, அழுதுகிட்டே கொண்டு கொடுத்தா. அதில் ஒரு சில கவிதைகளை படித்து பார்க்க சொன்னான். நான் ஒரு சில கவிதைகளை படித்து பார்த்துட்டு அதில் நிறைய காப்பீஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு உருகி அவர் கவிதை எழுதியிருக்கிறாருங்க. அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு எழுதின கவிதையை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய கவிதைகள் இருக்குது. நான் கிழமைக்கு ஒருத்தரும் சரி அவர் எழுதின கவிதைகள்லேருந்து ஒரு சில கவிதைகளை உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன். உன்னை எந்த சந்தர்ப்பத்தில் வேணா என் கரங்களால் தழுவிக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புலையும் நீ தான் இருக்க. நான் உன்னை அளவில்லாமல் நினைக்கிறேன். தூரம் நம்மளை உடலால் பிரிச்சிருக்கலாம். உனக்கான என் அன்பையும் என் நினைவுகளையும் அந்த நினைவுகளின் உஷ்ணத்தையும் அது குறைக்க முடியாது. என் நாட்கள் அனைத்தையுமே நிரப்புறது நீ தான். நம்ம பகிர்ந்துக்கிட்ட தருணங்கள் தினமும் என் மனசில் திரும்ப திரும்ப வந்து ஒளியாக கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அது தரும். உன்னை நினைக்கிற இந்த வழி நம்மளில் உள்ள இந்த பந்தத்தின் ஆழத்தை எப்பயுமே நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். மைல்கள் நம்ம பிரிக்கலாம், ஆனால் நம்ம இதயங்கள் இன்னும் இணைஞ்சு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு ஒரு முழுமையற்ற நாள் மாதிரி இருக்குது. ஒரு நாள் திரும்ப உன்னை என் அருகில் வச்சு அணைச்சிக்குவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த கணம், அதெல்லாம் தான் என்னைய வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் அவளோட காத்திருக்கேன். நீ எப்பயுமே எனக்குள்ளே தான் வாழ்கிற. என் இதயத்தின் அரிய மூலைகளில் பாதுகாப்பாக நீ இருக்க. தூரம் நம்மளை சோதிக்கலாம், ஆனால் நம்மளுடைய அன்பு நாளுக்கு நாள் மேலும் வலிமையாகிக்கிட்டே வருது. ஒரு நாள் நிச்சயமாக நம்ம திரும்ப ஒன்றாகுவோம். அந்த நாள் வர வரையும் நம்பிக்கையோடு காத்திருக்கேன். வாழ்க்கையில் நம்ம அன்பை கொடுக்குற நேரம் குறைஞ்சாலும் அந்த அன்பு எவ்வளவு ஆழமானது, அந்த அன்பு எவ்வளவு பலமானது, எவ்வளவு உண்மையானது அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கிறப்போ எனக்கு தோணுச்சுங்க. உண்மையான அன்பு பல வார்த்தைகளாலையும் நினைவுகளாலையும் இதே துள்ளுக்கு அப்படியே முத்திரை பதிச்சிருக்கும். அன்பு செய்கிறவங்க, அதை உணர்ந்தவங்க, அதை வெளிப்படுத்துங்க. உண்மையான அன்பை ஷேர் பண்ணுங்க. உள் மனசுல இருந்து உண்மையாக அன்பு காட்டுங்க. அப்படி அந்த அன்பை நம்மளால் உணர்த்த முடியாமல் போயிட்டா அவங்க எழுதி வச்ச வார்த்தைகள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க போகுது.